பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாய் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். மகிமையான தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் மகத்துவம் உள்ளவர், அவர் சர்வ வல்லவர், அவர் மேன்மையானவர். இந்த நல்ல நாளிலும் கூட நான் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவர் கொடுக்கிற ஒரு வார்த்தையை உங்களுக்கு போதிக்கும்படி தேவன் எனக்கு கிருபை செய்வாராக. சங்கீதங்களின் புஸ்தகம் 29ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீ கவனமாய் கேளுங்கள். சங்கீதம் 29:11. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பதில் கொடுப்பாராம். ஒருவேளை பலனற்றவனுக்காகிலும் பலன் உள்ளவனுக்காகிலும் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம் என்று வேதத்தில் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு அவர் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். சங்கீதம் 28:8 நான் வாசிக்கிறேன். கர்த்தர் அவர்களுடைய பலன், அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுக்கிறவர். கர்த்தர் அவர்களுடைய பலன், அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர் என்று சொல்லி வேதத்தில் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 138:3 சொல்லுது, நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கூப்பிட்ட நாளிலே நமக்கு பலன் கொடுக்கிறவர் நம்முடைய தகப்பன். நாளிலே நமக்கு பலன் கொடுக்கிறவர் நம்முடைய தகப்பன். வேதம் சொல்லுகிறது எசாயா 40:29 சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ இந்த வசனங்களை எல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது பரலோக தகப்பன் நம்முடைய வாழ்க்கையில பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அவர் பலமுள்ள தெய்வம், சர்வ வல்லமை உள்ள தேவன். எனவே அவர் நம்முடைய வாழ்க்கையில பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். இந்த நாளிலும் கூட நீங்களும் நானும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம், எந்த விஷயத்தில் நாம் பலனற்று போயிருக்கிறோமோ ஆண்டவர் ஆணித்தரமாய் உங்களோடு பேசுகிறார். அவர் உங்களுக்கு பலன் தருகிறவராய் இருக்கிறார். எசாயா 40:31 இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள். இளைஞர் கூட இளைப்படையலாம், ஏன்னா அவங்களை பராக்கிரமசாலிகள். அவர்கள் கூட சில நேரங்களிலே இளைப்படையலாம், சில நேரங்களிலே சோர்ந்து போகலாம். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்களாம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, 3 காரியத்தை மிக சுருக்கமாய் சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவது, எதற்கு தேவன் நமக்கு பலன் கொடுக்கிறார்? பாவத்தை ஜெயிக்க ஒரு பலனை தருகிறார். பாவம் என்பது இன்னைக்கு உலகத்துல பெருகி போய் கிடக்கிற ஒரு விஷயமா இருக்கிறது. பாவத்தை ஜெயிக்க, பாவத்தை மேற்கொள்ள நமக்கு ஒரு பலன் தருகிறாராம். நீதிமொழிகள் 22:3 சொல்லுதுங்க, விவேகி பாவத்தை கண்டு மறைந்து கொள்கிறான், பேதைகள் நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள். விவேகி பாவத்தை கண்டு மறைந்து கொள்ளுகிறானாம். ஆமா, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஒரு நாளும் உங்களையும் என்னையும் மதிகடனாய் இருப்பதிலே அவர் விருப்பம் கொள்கிறவர் அல்ல. அவர் நம்மை விவேகியாய், நம்மை மேன்மையான பிள்ளைகளாய், ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் நம்மை குறித்து அவர் விரும்புகிறார். இந்த நாளிலும் கூட அப்படி விவேகியாய் இருந்து பாவத்திலிருந்து விடுதலையான ஒரு மனிதனை கூட அல்லது 2 மனிதர்களை கூட நான் பார்க்க விரும்புகிறேன். முதலாவது, ரோமர் 6:12 சொல்கிறது, ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. பாவத்திற்கு ஏதுவான உங்கள் சரீரங்களிலே, அதாவது சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களிலே பாவம் ஆளாதிருப்பதாக. இன்றைக்கும் கூட என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, உங்களை பார்த்து தகப்பன் சொல்லுகிறார், இந்த பாவத்தை ஜெயிக்க ஒரு பலன் எனக்கு வேண்டும், இந்த பாவத்தை மேற்கொள்ள எனக்கு ஒரு பலன் வேண்டும். இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவரிடத்தில் கேட்கிற பட்சத்தில் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு பெரிய விடுதலையை, ஒரு பெரிய பலனை இன்றைக்கு கொடுக்க அவர் போதுமானவராய்
அவர் வல்லமை உள்ளவராய் அவர் இருக்கிறார். பாவத்தை குறித்து நீங்களும் நானும் எப்படி இருக்கணுமா? ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்கணும். இந்த பாவத்தை மேற்கொள்ளுகிற ஒரு பலனை இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். அதை நீங்களும் நானும் கேட்டுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, ஏதோ ஒரு பாவம் நல்லா கவனிங்க, ஏதோ ஒரு விஷயம் நம்மை ஆட்கொண்டு நம்மை ஆளுகை செய்ய நினைக்கிற அந்த பாவத்திலிருந்து ஒரு பூரணமான விடுதலையை தருவதற்காகத்தான் தேவன் இன்றைக்கு உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த பாவத்தை மேற்கொள்ள நான் பலன் தருவேன் என்று யோவான் 16:8 சொல்கிறது. அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். யார் அவர்? பரிசுத்தமான ஆவியானவர். இன்னைக்கு பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிற பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் பாவத்தை குறித்து ஒரு அவர்னஸ், நீதியை குறித்து ஒரு அவர்னஸ், நியாய தீர்ப்பை குறித்து ஒரு அவர்னஸ் நமக்கு வேணும். இன்னைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்டதான பலனை கொடுக்க அவர் ஆவல் உள்ளவராய், அவர் போதுமானவராய் இருக்கிறார். எனவே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு பாவத்தை ஜெயிக்கும்படி ஒரு பலன் இன்னைக்கு நீங்க கொடுக்கணும்பான்னு சொல்லி இன்னைக்கு அவர்கிட்ட கேளுங்க. ஒரு நபரை அடையாளம் காட்டுறேன். முதலாவது யோசேப்பு. அவர் ஆதியாகமம் புஸ்தகத்தில் இருக்கிறார். 7ஆம் வசனத்திலிருந்து வாசிச்சீங்கன்னா 39ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்தீர்களேயானால், பார்வோனுடைய மனைவி சில நாள் சென்ற பின்பு யோசேப்பின் மேல் கண் போட்டு என்னோடே சயனி என்றான். நல்லா கவனிங்க, என்னோடே இரும் என்றார். சில நாள், கொஞ்ச நாள்ல, ரொம்ப நாள் கிடையாது. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பெண் பிள்ளைகள் அல்லது நிறைய ஆண் பிள்ளைகள் ஏமாறுவது இந்த சில நாள் பழக்கத்துல தான். நீங்க நிறைய பாருங்க, இன்னைக்கு நியூஸ்ல வரதெல்லாம் ஒரு வாரம் 2 வாரத்துக்குள்ள பழகி பேசி காதல் மலர்ந்து இன்னைக்கு வாழ்க்கையிலே பெரிய பிரச்சனையை சந்திச்சு அது இன்னைக்கு செய்தித்தாள் வழியாக நியூஸாக வெளிவருகிறது. அங்கேயும் அப்படிதான். சில நாளிலே எப்படி ஒரு கவர்ச்சி வரும்? அது பிசாசு, அது ஒரு டெவில். அப்போ ரொம்ப நாள் கழிச்சா வரும்னு நினைக்கிறீங்களா பிரதர்? அப்படி நான் சொல்ல வரல. இந்த பிசாசு யார் மேல அபிஷேகம் இருக்கிறதோ, யாரை தேவன் உயர்த்த நினைக்கிறாரோ, யார் மேலே ஒரு பெரிய அழைப்பு, பெரிய கனத்தை தேவன் வைத்திருக்கிறாரோ, அவனை தான் டார்கெட் பண்ணுவான். இங்கேயும் அப்படிதான் பாருங்க. யோசேப்பை தேவன் தன்னுடைய தகப்பன் வீட்டில் இருக்கும் பொழுதே முன்குறித்து அவனிடம் பல விஷயங்களை தேவன் சொப்பனத்தின் மூலமாய் பேசிதான் இங்கே கொண்டு வந்தார். சில நாளிலே இந்த அம்மா மேல, இந்த அம்மாவுக்கு இந்த மனுஷன் மேல ஒரு கண்ணு. நல்லா கவனிங்க, அவனோ தன்னுடைய எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இந்த வீட்டில் என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாதொன்றை குறித்து என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்குண்டான எல்லாவற்றையும் என் கையிலே ஒப்புவித்திருக்கிறார். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறு ஒன்றையும் அவர் எனக்கு விலைக்கு வைக்கவில்லை. இப்படி இருக்க இத்தனை பெரிய பொல்லாப்புக்கு நான் உடன்படுவது எப்படி? 39:10 படிச்சு பாருங்க. அவள் நித்தம் யோசேப்போட இப்படி பேசிக்கொண்டு வந்தும் அவன் அவளுடன் இருக்கவில்லை, சம்மதிக்கவில்லை. அதுதான் ஒரு பலன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சூழ்நிலை அமைகிற வரை எல்லா மனிதர்களும் நல்லவர்கள் தான். ஆனால் சூழ்நிலை நமக்கு எதிராய் வரும்பொழுது அல்லது சூழ்நிலை நமக்கு சாதகமாய் வரும்பொழுதுதான் ஒரு மனிதனுடைய நிலைமை என்னவென்றே தெரியும். இன்றைக்கு கூட இப்படிதான் நிறைய பேர் இன்னைக்கு மாற்றம். நல்லவங்களா இருந்திருப்பாங்க, அந்த சூழ்நிலைக்கு கைதியாய் மாறி, சூழ்நிலைக்கு அடிமையாய் மாறி அந்த பாவத்தை செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். அப்படிதான் இன்றைக்கு நிறைய வாலிப பிள்ளைகள் தன் வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே யோசேப்பு அதுல ரொம்ப பலனாயிருந்தான். ஏனென்றால் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். நீங்கள் முன்னாடி வசனத்துல வாசிச்சு பார்த்தீங்கன்னா கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். பின்னாடி வசனங்களை நீங்கள் வாசிச்சீங்கன்னா அவன் சிறைச்சாலையில் இருக்கும் போது கூட கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அப்போ இந்த பாவத்தை ஜெயிக்கும்படி, இத்தனை பெரிய பொல்லாப்புக்கு நான் உடன்படுவது எப்படி? தேவனை நம்பியிருக்கிற நம்பிக்கையினுடைய அளவு, அபிஷேகத்தினுடைய அளவு, அழைப்பின் நோக்கத்தை நான் கம்பேர் பண்ணும் பொழுது இந்த விஷயத்திற்கு நான் உடன்படுவது எப்படி? இதான் இந்த ஆத்துமாவிலே இருக்கிற ஒரு பலன். இதை தான் என் தேவன் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறார். ஆனா தாவீதை குறித்து ஆண்டவர் சொல்லுவார், என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று. அவனே பாருங்களேன், கண்களின் இச்சையிலே விழுந்து ஒரு பெரிய சாபத்தை ஆண்டவர்கிட்ட வாங்கி கட்டினவன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு முதலாவது நீங்க கேளுங்க, ஆண்டவரே, பாவத்தை ஜெயிக்கிற, பாவத்தை மேற்கொள்ளுகிற
ஒரு பலன் எனக்கு வேண்டும் ஐயா. இரண்டாவது என்ன பலனை அவர் தருகிறாராம்? பிசாசை மேற்கொள்ளும்படி என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே அவர் உங்களுக்கு பலன் தருகிறார். நீங்க வேதத்தில் வாசிங்கன்னா மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நான் படிக்கிறேன், கவனியுங்கள். வியாதியஸ்தர்களை, வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள், வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள். பாருங்க என்ன ஒரு அதிகாரத்தை பாருங்களேன். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சகல சத்ருவின் வல்லமைகளை மேற்கொள்ளவும் தேவன் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறாராம். இப்போ பிசாசை மேற்கொள்ளும்படி ஒரு அதிகாரம். நீங்க வேதத்தில் வாசிங்கன்னா மத்தேயு 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல, அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தம்முடைய வார்த்தையினாலே துரத்தினார். பாருங்க எதனால துரத்துறாரு? வார்த்தையினாலே துரத்தினார். 17:21 ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் அவர் அங்கே துரத்துகிறார். 12:28 மத்தேயுல தேவனுடைய ஆவியினாலே பிசாசை விரட்டுகிறார். என்பது தேவனுடைய பாருங்களேன், தேவனுடைய ஆவியினாலே விரட்டுகிறார், தேவன் தம்முடைய வார்த்தையினாலே விரட்டுகிறார், ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் பிசாசுகளை மேற்கொள்ளுகிறார். இன்னைக்கு நம்ம கிட்ட அப்படி இருக்குதா? நம்ம உபவாசிக்கிறோம், ஆனா நம்ம கிட்ட பிசாசு பயப்படுதா? ஒருவேளை ஆண்டவருடைய வார்த்தை இயேசுவின் நாமத்தில் போ, இயேசுவின் நாமத்தில் போ, இயேசுவின் நாமத்தில் போன்னு சொல்றமே ஒழிய அந்த பிசாசு ஓடுகிறதா அல்லது நம்மை பார்த்து அலறுகிறதா? காரணம் என்ன அப்படின்னா, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம வாழ்றோம், ஆனா உண்மையான பலத்தோடு நாம் வாழவில்லை. இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இந்த பிசாசை மேற்கொள்ளுகிற ஒரு பலன் எனக்கு வேணும். என்னுடைய ஊழியத்தில் கர்த்தர் என்னை அழைத்தது இந்த பிசாசுகளுடைய வல்லமைகளை மேற்கொள்ளும்படி. கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் பிசாசுகளை விரட்டிருக்கிறோம். இந்த 24 வருட ஊழிய அனுபவத்தில் என்னுடைய யூடியூப் சேனலில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நிறைய டெலிவரன்ஸில் டெவில் எக்கச்சக்கமா. அப்போது நல்லா கவனிக்கணும், இதை நாம் முதல்ல இந்த அதிகாரத்தை எடுக்கணும். நீங்கள் எடுக்கணும். இன்னைக்கு ஆண்டவரே பிசாசுகளை மேற்கொள்ளுகிற எனக்கு அவனுக்கு பிஸ்னஸில் ஆண்டவரே எனக்கு அவனுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட எந்த விஷயத்திலையும் நாம் என்ன செய்யக்கூடாது? இறங்கி போகவே கூடாது. அவனை மேற்கொள்ளும்படி அவனுடைய வல்லமைகளை முறியடிக்கிற வல்லமையை நீங்களும் நானும் இன்னைக்கு பெற்றுக்கொள்ளணும்னு விசுவாசிக்கணும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே வேதத்தில் வாசிக்கினா இந்த பிசாசு யார் அப்படின்னா, உலகத்தை வனாந்தரமாக்கி அதன் நகரங்களை அழித்து சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுகளுக்கு போக விடாமல் இருந்தவன். பாருங்களேன், சிறைப்பட்ட நீ வாலிப பிள்ளைங்களாம் பார்த்தீங்கன்னா வெளியில் அலைகிறாங்கல்ல, என்ன காரணம் நினைக்கிறீங்கன்னா, அது ஒரு டெவில், அது ஒரு ஸ்பிரிட்டு. வீட்டுக்கு வரமாட்டான், காலையில் போவான், நைட்டு எத்தனை மணிக்கு வருவான்னு தன் பெத்த தாய் தகப்பன்னு கூட தெரியாது. அவனை சிறைபிடித்து வைத்து அவருடைய வாழ்க்கையை வனாந்தரமாக்குகிற பிசாசு. அப்போ இப்படிப்பட்ட பிசாசுடைய வல்லமைகளை மேற்கொள்ளும்படி நீங்களும் நானும் இன்னைக்கு ஜெயம் எடுத்து ஒரு பலன் பெற்றவர்களாக இன்னைக்கு மாறணும்னு பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். நிறைய விஷயங்கள் இதில் ஷேர் பண்ணலாம். நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்றேன். இயேசு கிட்ட பிசாசு வந்தான், நல்லா கவனிக்கணும். இயேசுவை மேற்கொள்ள முடியாதுன்னு பிசாசுக்கு 100% நல்லாவே தெரியும். ஆனாலும் அவன் முயற்சி செய்து பார்த்தான். எங்கே? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் வந்தீங்கன்னா நல்லா கவனிக்கணும். இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. இந்த பிசாசு எப்போ வருவான் தெரியுமா? நமக்கு ஒரு தேவையான நேரம், அதாவது நம்ம அந்த விஷயத்தில் அப்படியே தவிச்சுக்கிட்டு இருப்போம், யாராவது ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அவன் கரெக்டாக வந்து அப்பியர் ஆவான். அப்பியரா என்ன சொல்கிறான் அப்படின்னா, சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும். அவன் பிரதியுத்தரமாக என்ன சொன்னார் தெரியுமா? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். நல்லா கவனிக்கணும். ரொம்ப தேவையான நேரங்கள்ல நமக்கு ஒரு பண கஷ்டம் இருக்குன்னு வச்சுங்களேன், அப்பதான் கடன் வாங்கணுன்ற எண்ணத்தை கொடுப்பான். இந்த கடனை வாங்கி இன்னொரு கடனை அடைக்கிறது, அடுத்த கடனை வாங்கி இந்த கடனை அடைக்கிறது, இப்படியே நம்மளை கடன்காரனாக்கி நம்முடைய வாழ்க்கையில பாருங்களேன், நம்முடைய தேவைகளை, சாப்பாட்டு தேவைகள், ஜீவனத்துக்கு உண்டான காரியத்தை கொடுத்து 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 அவன் நம்மளை கடன்காரனாக்கி அல்லது இச்சை உள்ளவராய் நம்மளை மாற்றி நம்மளை சோதித்து அவன் நம்ம தலையில ஏறி உட்கார்றதுக்கு விரும்புறான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவன் தலையில நீ ஏறி நிக்கணும், உன்னுடைய உள்ளங்கால்களுக்கு கீழே அவனை கொண்டு வர வேண்டும் என்றுதான்
இயேசு இந்த பூமிக்கு வந்தாரு. அப்படிப்பட்ட அதிகாரத்தின் தான் உனக்கும் எனக்கும் தேவன் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நீங்க நானு அந்த காரியத்தை கிளைம் பண்ணணும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இரண்டாவது அவன் எப்படி வரான் தெரியுமா? நல்லா கவனிக்கணும். நான் வேதத்தில் வாசிக்கிறேன். பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்தின் உப்பருகையிலே போய் நிறுத்தி, நீ தேவனுடைய குமாரனை, ரெண்டாவது நம்முடைய பிரஸ்டீஜை டிஸ்ட் பண்ணி விடுவான். நீ தேவனுடைய குமாரனை ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உம் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கையில் ஏந்தி கொண்டு நம்மள ஒரு ஆவிக்குரியவர்களா உங்களுக்கு கடவுளோட எப்படி நெருக்கம் இருக்கு, உங்களுக்கும் கடவுளுக்குள்ள நெருக்கம் என்ன, இப்படி நல்லா கவனிங்க. இப்போ நம்மளை யாராவது ஏதாவது பேசுனாலும் நம்ம கோவம் வராது. ஆனால் நம்ம செய்கிற ஊழியத்தை பற்றி பேசிட்டாங்கன்னா நிச்சயமாக நமக்கு என்ன வரும்? கோபம் வரும். எனக்கு கோபம் வரும். ஏன்னா நம்ம அதை உண்மையாக செய்யணும்னு நினச்சி செய்கிறோம் இல்லையா? அப்போ ஆண்டவர் ஒரு திட்டத்தோடு இங்கே வந்தார். இவன் சொல்கிறான், நீ தேவனுடைய குமாரனை ஆனால், பாருங்க எதில் அவன் சந்தேகத்தை உண்டு பண்ணுறான் பாருங்க. நீ தேவனுடைய குமார். நிறைய நேரத்தில் பிசாசு இன்னைக்கு கிறிஸ்தவ பிள்ளைகள்கிட்ட, நீ கிறிஸ்தவனானால், நீ கர்த்தருடையவானானால் ஏன் இப்படி நடக்கணும், ஏன் இந்த பாடு வரணும், ஏன் இந்த பலவீனம் வரணும், ஏன் இந்த அவமானம் வரணும், ஏன் உனக்கு இந்த பண கஷ்டம் வரணும், நீ ஒரே ஒரு வார்த்தை சொல்லணும், தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நானும் ஆண்டவர், எனக்கும் ஆண்டவருக்குள்ள உறவு ரிலேஷன்ஷிப் எனக்கு தெரியும். அதை உமகிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. தானியேல் 3:17 அதான் சொல்றேன். ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ உமக்கு உத்தரவு சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. அடுத்தது பாருங்களேன், இவன் ஜீவனத்திற்கு உண்டான பெருமை உண்டு பண்றான் பாருங்களேன். உயரத்துக்கு கொண்டு போய், நல்லா கவனிக்கணும், இது எல்லாத்தையும் இந்த உலகத்தின் ராஜ்யங்களை மகிமை அவருக்கு காண்பித்து, இதெல்லாம் ஒரு செகண்ட்ல, ஒரு நிமிஷத்துல உங்களுக்கு தந்துடுறேன், என் பாதத்தில் விழுந்து வணங்கு. கர்த்தர் சொன்னாரு, அப்பாலே போ அப்படின்னாரு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட பொருளாதாரத்தை பேஸ் பண்ணி, பொருளாதாரத்தில் நீங்கள் நிறைய பேர் விழுந்து போகிறது எதுலனா பண விஷயத்தில், நிறைய பேர் விழுந்து போகிறது காணிக்க விஷயத்தில், நிறைய பேர் விழுந்து போகிறது இந்த உலக இச்சையில், உலகத்தினுடைய காரியங்களில். அடுத்தவங்க வீட்டில் ஒன்று இருந்துச்சுன்னா நம்ம வீட்டில் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறது. இப்படியே மாட்டி மாட்டி நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற விடாமல் தடுக்கிற அந்த பிசாசினுடைய வல்லமைகளை ஜெயிக்க இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பலன் வேணும்னு ஆவியானவர் விரும்புகிறார். அந்த பலனை கொடுக்க தான் இன்றைக்கு இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் இதன் மூலமாய் உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்து கொண்டிருக்கிறார். மூன்றாவதாய் ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். சாட்சியாய் வாழ்வதற்கு ஒரு பலன் நமக்கு தேவை. அப்போஸ்தலர் நடபடிகள் 1:8 சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து யூதேயா, சமாரியா, எருசலேமில் பூமியின் கடைசி வரை, நீங்கள் அந்த 1:8 நீங்க படிச்சு பாருங்க, பூமியின் கடைசி வரை எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் அப்படின்னு சொல்றாரு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவேளை இந்த எருசலேம் என்பது நம்முடைய ஆலயம் சார்ந்த இடம். யூதேயா என்பது, நல்ல கவனிங்க, எருசலேமிலும் யூதேயாவிலும், யூதேயா என்பது நம்முடைய குடும்பம் சார்ந்த ஒரு இடம். சமாரியா உலகம், பூமியின் கடைசி வரை நீங்கள் போகிற இடம், வருகிற இடம், எல்லா இடத்துலையும் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 28 பவுல் பார்த்தீங்கன்னா ஒரு கரையில் போய் ஒதுங்குறாருங்க. அந்த தீவின் பேர் மெலித்தா என்று அறிந்தோம். அந்நிய தீவார் நிறைய அன்பு பாராட்டுறாங்க. ஏன்னா இவங்க பயங்கர கஷ்டப்பட்டு அந்த தீவில் போய் ஒதுங்கி இருக்கிறாங்க. அப்போ இங்கே ரொம்ப குளிராக இருக்கு. பவுல் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு விறகு எல்லாம் அள்ளி போட்டு ஒரு தீ மூட்டி, அந்த என்ன சொல்றதுன்னா, அந்த குளிர் போகிறதுக்காக தீ மூட்டிட்டு இருக்கிறாங்க. அப்படி இப்படி அள்ளி போடும்போது அது உள்ள இருந்த ஒரு பாம்பு, விரியன் பாம்பு என்ன செய்யுது, பவுலோடைய கையில் அப்படி கடிச்சிக்கிட்டு தொங்குது. விஷப்பூச்சி, முதல்ல பாம்புன்னு இருக்கும், அடுத்த வசனத்துல 4ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா விஷப்பூச்சி பாம்பு பூச்சியா மாறிடுது. ஏன்னா ஒரு வல்லமையான மனுஷனை தொடும்பொழுது பாம்பு கூட பூச்சியாய் மாறிவிடுகிறது. ஆனா இவங்க எல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டாங்க தெரியுமா? நீங்க வேதத்துல வாசிக்கலாம் 28:6 அப்போஸ்தலர்ல, அவன் வீக்கம் கண்டு அல்லது சடுதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டு வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். பாருங்களேன், இன்னைக்கு உலகம் நம்மளை பார்த்து சாவா அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க செத்துருவாங்க, இவனுக்கு வர பலவீனத்துக்கு, இவங்களுக்கு வந்த வியாதிக்கு, இவங்களுக்கு வந்த சோதனைக்கு, அல்லது இவங்க வாழ்க்கையில நடந்து சுழண்டி அடிக்கிற சூறாவளிக்கு என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, உலகத்தார்கள் இவங்க செத்து மரித்துருவாங்கன்னு சொல்றாங்க. ஆனா இந்த பவுல் அந்த தீவின் ஜனங்களுக்கு மத்தியிலே சாட்சியா எழும்பி நின்னான். இன்னைக்கு நீங்களும் நான் அப்படி வாழணும்.
அநேகர் வேறு விதமாய் மாறி சிந்தை மாறி என்ன சொல்றாங்களாம், இவன் தேவன் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். பேதுரு அப்படிதாங்க. மறுதலித்தான், சபித்தான், சத்தியமணினான், இயேசுவை யாரென்றே தெரியாது என்று சொன்னான். ஆனால் இந்த பேதுரு எழும்பி நின்று பிரசங்கம் பண்ணும் பொழுது பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை, வல்லமையை அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் அவன் பெற்றுக்கொண்டு அந்த 2ஆம் அதிகாரம் தொடங்கி அவன் ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறான். அவன் எழுந்து நின்று பிரசங்கம் பண்ணும் பொழுது அவனுடைய பிரசங்கத்தை கேட்டு இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி அன்றைய தினம் 3000 பேர் ஞானஸ்தானம் எடுத்து சபைகளை சேர்க்கப்பட்டார்கள். அதற்கு பிறகு 3ஆவது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தீர்களேயானால் பேதுருவும் யோவானும் போகும்பொழுது அங்கே முடவனை எழும்பி நடக்க வைக்கிறார்கள். அதை தொடர்ந்து நீங்கள் 5ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரத்திலாம் நீங்க படிச்சீங்கன்னா பேதுரு போகிற இடத்தில் நிழலாகிலும் படுமாறு அநேக வியாதியஸ்தர்களை கொண்டு வந்து வைத்தார்கள். மறுதலித்தவன் தான், சபித்தவன் தான், சத்தியம் பண்ணினவன் தான். ஆனால் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை அவனை நிரப்பும் பொழுது அவன் பூமிக்கு சாட்சியாய் பலனாய் வாழ்கிறான். இன்றைக்கு என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் உங்களுக்கு பலன் கொடுப்பார். பாவத்தை ஜெயிக்க ஒரு பலன், பிசாசினுடைய வல்லமைகளை மேற்கொள்ள ஒரு பலன். ஆமா, மந்திரம் வச்சுட்டாங்க ஐயா, தந்திரம் வச்சுட்டாங்க, எங்க வீட்டுக்கு செய்வனை வச்சுட்டாங்க, ஆமா மஞ்சக்கீரை வந்து கட்டிட்டாங்க, எங்களுக்கு விரோதமாய் தகடை போட்டுட்டாங்க, தாயத்தை போட்டுட்டாங்க. நல்ல கவனிங்க, போடுறவன் போட்டுக்கிட்டே இருக்கட்டும். நீங்க சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் ஜெயிக்க யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. எனவே பிசாசையும் மந்திர வல்லமைகளை மேற்கொள்ளுகிற ஒரு பலன். 3வது, சாட்சியாய் வாழ்ந்து பூமியிலே தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படி ஒரு பலன் எனக்கு தகப்பன் தருவார் என்று சொல்லி இன்னைக்கு வாயை திறந்து அறிக்கையிட்டு பாருங்கள். கர்த்தர் உங்கள் வாயின் வார்த்தையின்படியே உங்களை ஆசீர்வதித்து உங்களை பலனுள்ளவர்களாய் மாற்றி தம்முடைய பலத்தினால் உங்களை நிறைத்து உங்களை மேன்மைப்படுத்தி உங்களை கனப்படுத்தி உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் தாமே உங்களோடும் என்னோடும் இருந்து ஒவ்வொரு நாளும் வழி நடத்தி ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களையும் என்னையும் கூட கர்த்தர் சாட்சியாய் பலனோடு வாழ வைத்து தம்முடைய ராஜ்யத்திற்கென்று பயன்படுத்துவாராக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all. God bless you. Thank you.